வெண்முரசு. எழுதழல் 20. வாசிப்பது சந்தீப். 3. முகில்திரை 13. சுபூதருடன் அபிமன்யுவும் பிரலம்பனும் அரண்மனை இடைநாழியினூடாகச் சென்றபோது காவல் நின்ற அசுர வீரர்கள் வேல் தாழ்த்தி தலைவணங்கினர். அத்தனை வாயில்களிலும் சாளரங்களிலும் அசுரர்களின் முகங்கள் சிரிந்திருந்தன. இப்படி இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அரச உடையில் அணிமுடியும் கவசமுமாக வந்திருக்கலாம் என்றான் அபிமன்யு. இப்போதே நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் என்றான் பிரலம்பன். அபிமன்யு, நான் அரசனடையை பழக வேண்டுமென விழைந்திருக்கிறேன். மூத்த தந்தை துரியோதனர் அவை புகுவதே பெரிய நாடகக் காட்சி போலிருக்கும் என்றான். பிரலம்பன், கற்க வேண்டியதுதானே என்றான். கற்றேன். மூத்த தந்தை யுதிஷ்டிரர் அவை புகுவதைப் பார்த்தால் அது அக்கணமே மறந்துவிடும் என்றான் அபிமன்யு. கழுமேடைக்கு இறைவேண்டுதலை முணுமுணுத்தபடி ஏறுபவர் போலிருப்பார். பிரலம்பன் சிரிப்பை அடக்க முயன்று விக்கினான். சுபூதர் திரும்பிப் பார்த்தார். அபிமன்யு, சிரிக்கக்கூடாது. நாம் அவரை ஏளனம் செய்வதாக அவர் எண்ணிக்கொள்ளக்கூடும் என்றான். சுபூதர் செம்மொழியில், நான் என்னை ஏளனம் செய்வதை வரவேற்கிறேன் இளவரசே என்றார். பிரலம்பன் திடுக்கிட, அபிமன்யு, ஆ, உங்களுக்கு செம்மொழி தெரிந்திருக்கிறது. நல்லவேளை, உங்களைப் பற்றிய உண்மையான கருத்தைச் சொல்ல நாவெடுத்தேன் என்றான். சுபூதர், நாம் அவை புகவிருக்கிறோம். இங்கு அசுரர் அவைகளில் அவை முறைமைகள் சில உண்டு. அரசருக்கு புறம் காட்டலாகாது. அரசர் சொல்வன எதற்கும் மறுப்புரையோ ஐயமோ எழுப்பக்கூடாது. அவர் சொல்வனவற்றுக்கு ஏற்பும் கூறலாகாது. ஏற்பு நம் தலைவணக்கம் வழியாகவே வெளிப்பட வேண்டும். அவர் முன் தலைவணங்கி நிலம் நோக்கி நிற்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்குவது பிழை. கண்களை நேர் சந்திப்பது குற்றம் என்றார். இவற்றில் பல எங்குமுள்ளவைதான். ஆனால் விழிகளை சந்திக்கலாகாதென்றால் என்றான் அபிமன்யு. அவர் தொல்சிவத்தின் முதற்கணமாகிய மகாகாளரின் மண்வடிவமென அறிந்திருப்பீர்கள். அவருடைய விழிகள் அனல் கொண்டவை. அவற்றை நோக்குபவர் அவ்வாற்றலை எதிர்கொள்ளவியலாது. அபிமன்யு, நாங்கள் முறைப்படி உடையணிந்துள்ளோமா என்றான். சுபூதர், ஆம் என்றார். எதற்குக் கேட்கிறேன் என்றால், முன்பு எங்கள் மூதாதை ஒருவர் கீகடாசுரரின் அவைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே ஆடை முறைமை மிகக் கூர்மையாகப் பேணப்படும். ஆடையேதும் அணியாமலேயே அவர் முன்குடிகள் செல்ல வேண்டும் என்பது அம்முறைமை. சுபூதர், நகையாட்டு நன்று. ஆனால் அது விழிகளில் எஞ்ச வேண்டாம் என்றார். அபிமன்யு வாயிற்காவலனிடம், மிருகரே, நலமா? நான் உள்ளே சென்றுவிட்டு வருகிறேன். இன்று மாலை நாம் உண்டாடுவோம் என்றான். அவன் திகைப்புடன் தலைவணங்க இன்னொருவன், இவன் குடிகன், இளவரசே என்றான். குடிகரே, அரசரிடம் உங்களைப் பற்றி சொல்கிறேன் என்ற அபிமன்யு குடிகன் திடுக்கிட்டு ஏதோ சொல்ல வருவதை நோக்காமல் உள்ளே நுழைந்தான். இருவர் கை சேர்த்தாலும் அணைக்க முடியாத பருவட்டம் கொண்ட உயிர் பெருமரங்கள் நெருக்கமாக நடப்பட்டு வட்டத்திற்குள் வட்டங்களாக எழுந்து மேலே சென்றிருக்க அவற்றை மரச்சட்டங்களால் இணைத்து மரப்பட்டை கூரையிட்டு அந்த அவை உருவாக்கப்பட்டிருந்தது. அரைவட்ட அலைகளாக அமைந்திருந்த அனைத்து இருக்கைகளும் கற்களாலானவை. அவற்றில் 1000 அசுரகுடிகளின் தலைவர்களும் தங்கள் குலமுத்திரை கொண்ட கோல்களுடன் அமர்ந்திருந்தனர். நடுவே இருந்த அரசபீடம் அபிமன்யுவின் தலை உயரத்தில் இருந்தது. அதன்மேல் இயற்கையான பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட பெரிய பீடத்தில் பாணாசுரர் அமர்ந்திருந்தார். பீடத்தின் கைப்பிடிகளில் மழுங்கிய சிம்ம முகங்கள் வாய் திறந்திருந்தன. சாய்வு மேடையில் தலைக்குமேல் கைவிரித்த சிம்மம். வலப்பக்க பீடத்தில் அரசி பிந்துமாலினி அமர்ந்திருக்க பின்னால் இரும்புக் கவசம் அணிந்து வேலேந்திய மெய்க்காவல் வீரர்கள் 10 நின்றனர். 3 அடுக்குகளாக எழுந்து உச்சியில் செம்பருந்து இறகு சூடிய மணிமுடி சூடி பொற்கவசமும் தோள்வளைகளும் அணிந்து ஆரங்களும் மாலைகளும் கங்கணங்களும் கணையாழிகளும் மின்ன பாணாசுரர் அமர்ந்திருந்தார். அபிமன்யு அவையை வணங்கிய பின் அவர் முன் சென்று நின்று, நான் இளைய பாண்டவர் அர்ஜுனரின் மைந்தன் அபிமன்யு. என் தொல்குடியின் மூதாதையரில் ஒருவரை நேரில் கண்டு வணங்கும் பேறு கொண்டேன் என்றான். அவன் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்த பாணாசுரர் விழிகள் அசையாது நிலைத்து நின்றன.
பின்னர் எவ்வகையில் நான் உன் மூதாதை என்றார். அபிமன்யு என் குலத்து மூதனை சர்பிஷ்டை தானவர் குலத்து விருஷபர்வரின் மகள். அவ்வகையில் நானும் அசுரக்குருதி வழியினனே. தைத்தியர் குலத்தில் பிறந்தவர் தாங்கள். தானவரும் தைத்தியரும் அசுரகுடியின் இரு கிளையினர் என்றான். பாணாசுரரின் விழிகளில் மெல்லிய புன்னகை வந்தது. விருஷபர்வரை வழிநடத்திய சுக்கிரரின் மரபினரே தங்களையும் மெய்யாசிரியராக அமைந்து வழிநடத்துகின்றனர். அவர்கள் வணங்கிய பிறைசூடனே உங்களுக்கும் தெய்வம் என்றான் அபிமன்யு. பாணாசுரர் ஆம், நீ என் குருதி வழியினேனே என்றார். அவ்வண்ணமென்றால் என்னை தந்தை என வாழ்த்துக்க என்றபடி அபிமன்யு அரசமேடையில் ஏற பாணாசுரருக்குப் பின்னால் நின்ற காவலர் பதறி படைக்கலங்களை தூக்கினர். அமைச்சர்கள் விரைந்து வர முயல பாணாசுரர் அவர்களை கையசைத்து தடுத்தார். வருக இளையோனே என கைவிரித்து அவனை அழைத்தார். அபிமன்யு அருகே சென்று தன் முகமும் மார்பும் இடையும் நிலம்படிய விழுந்து அவரை வணங்கினான். அவர் அவன் தலையைத் தொட்டு வெற்றியும் புகழும் சூடுக, கொடிவழிகள் செழிக்கட்டும் என வாழ்த்திய பின் தன் பெரிய கைகளால் அவனை இடைவளைத்து அருகே சேர்த்து அணைத்துக் கொண்டு பிந்துமாலினியிடம் இனியவன், இவனிடமிருந்து எழும் மனம் பித்தேற்றுகிறது என்றார். அவள் சிரித்து, பேச்சு இளைஞன் போல் இல்லை, அரசு சூழ்தலில் தேர்ந்தவன் போல என்றாள். அபிமன்யு அவளை கால் தொட்டு வணங்கினான். எண்ணுவதனைத்தும் ஏதுக, தெய்வங்கள் உடன் திகழ்க என அவள் அவனை வாழ்த்திவிட்டு அவன் கைகளைப் பற்றி தந்தையை வெல்லும் வில்லவன் என்கிறார்கள். கைவிரல்கள் வீணை கலைஞனுக்குரியவை போல் உள்ளன என்றாள். வில்லும் யாழ் போல் நரம்பு கொண்டதே என்றான் அபிமன்யு. பேச்சுக்கலை அறிந்தவன் நீ என அவள் சிரித்து பாணரிடம், இவன் எப்படி தனியொருவனாக நம் எல்லையை வென்றான் என எண்ணி வியந்தேன். இப்போது தெரிகிறது, இவன் எங்கும் வெல்ல முடியும் என்றாள். பாணர் எழுந்து கைகளை விரித்து, அவையோரே, இன்று நம்முன் என் இளமைந்தன் அபிமன்யு அவை திகழ்ந்திருக்கிறான், அவனை வாழ்த்துக என்றார். அவையிலிருந்த அசுரகுடியினர் எழுந்து தங்கள் கோல்களைத் தூக்கி வாழ்த்துரை முழக்கினர். இன்று அவனுக்காக இங்கே மாபெரும் உண்டாட்டு ஒன்று ஒருங்கட்டும், நம் மூதாதையரும் குடித்தெய்வங்களும் நம்மை வாழ்த்தட்டும் என்றார் பாணர். சுபூதர் அபிமன்யுவை அழைத்துச் சென்று பாணாசுரரின் தனியறை வாயிலில் நின்று தலைவணங்கி, தாங்கள் இங்கு காத்திருக்கலாம், அரசர் தங்களை அழைப்பார் என்றார். எனது வருகை அறிவிக்கப்படவில்லையே என்று அபிமன்யு கேட்டான். சுவர்களுக்கு அப்பாலும் கதவுகளுக்குப் பின்னாலும் என்ன நிகழ்கிறது என்பதைக் காணும் கண் அவருக்கு உண்டு. மூடிய பேழைகளுக்குள் உள்ளவற்றை அவரால் பார்க்க முடியும். பிரிக்கப்படாத ஓலைகளைப் படிக்கும் திறனையும் கண்டிருக்கிறேன் என்றார் சுபூதர். அபிமன்யு ஐயத்துடன் அந்தப் பெருங்கதவத்தை பார்த்தான். பாணாசுரரின் தனியறையே 4 ஆள் உயரம் கொண்ட சுவர்களால் ஆனதாக இருந்தது. 3 ஆள் உயரம் கொண்டிருந்தது கதவு. பண்படா பெருமரங்களை அடுக்கி மரச்சட்டத்தில் பொருத்தி அமைக்கப்பட்டது. அதை எப்படி திறப்பார்கள் என்று அவன் ஐயுற்றபோது அது சகடங்களில் பக்கவாட்டில் திறக்க உள்ளிருந்து வெளிவந்த காவலன் தங்களுக்கு அழைப்பு, இளவரசே என்றான். அபிமன்யு அறைக்குள் நுழைந்து தலைவணங்கினான். அங்கு அசுர குடித்தலைவர்கள் 12 7 பூசகர்களும் அரசி பிந்துமாலினியும் சூழ அமர்ந்திருக்க நடுவே அகன்ற பீடத்தில் பாணாசுரர் எளிய வெண்பட்டாடை ஒன்றை தோளுக்குக் குறுக்காக அணிந்து கைகளைக் கட்டியபடி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருந்தார். கரிய சுரிகுழல்கள் தோள்களில் பரவி முதுகில் இறங்கியிருந்தன. அபிமன்யுவை பார்த்ததும் அமரும்படி கை காட்டினார். முகமன் உரைக்க வேண்டுமா என தயங்கிய பின் வெறுமனே தலைவணங்கி அவன் அங்கிருந்த விழுந்த பீடத்தில் அமர்ந்தான். யாதவரின் தூதரே, தங்கள் செய்தியை இப்போது சொல்லலாம் என்றார் பாணாசுரர். அசுர பேரரசே, நான் தூதுக்காக வரவில்லை. நாம் இருவரும் ஒன்றையொன்று விழுங்க முயன்ற பாம்புகள். நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதைப் பற்றி பேசவே வந்தேன் என்றான் அபிமன்யு. நீங்கள் கொண்டிருக்கும் பணயம் நீங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு நிகரானதா என்று எனக்கு ஐயம் உள்ளது. குடித்தலைவர் ஒருவர் அசுரபுல பெண்ணை மணப்பதில் யாதவருக்கு இடர் இருக்க வாய்ப்பில்லை. பிரத்யும்னர் மணந்த 2 மனைவியருமே அசுரகுலத்தவர். சம்பராசுரரின் மகள் மாயாவதியின் முதல் மகன் இளவரசர் அநிருத்தர்.
மூத்தவள் பிரபாவதி அசுர அரசர் வஜ்ரநாபனின் மகள் என்றார். குடித்தலைவரே, அனிருத்தர் விரும்பி இங்கு வந்திருந்தார் என்றால் இளைய யாதவர் ஒருபோதும் மாற்றுரை சொல்லப் போவதில்லை. தென்மேற்கு கடல் வரை விரிந்துள்ள யாதவ பேரரசின் அரசியாக தங்கள் மகள் அமர்வதிலும் தடையில்லை. அவள் வயிற்றில் பிறக்கும் மைந்தர் யாதவ கொடிவழியினர் ஆவதும் போற்றப்படும் என்றான் அபிமன்யு. குடிக்கலப்பால் ஆற்றலை சேர்த்துக் கொள்ளும் மரபுள்ளது யாதவர்குலம். தாங்கள் அறிந்திருப்பீர்கள், லவணர் குடிப்பிறந்து மரிஷையின் குருதி வழிவந்தவர் இளைய யாதவர். ஆனால் தங்கள் கோரிக்கையில் பிரித்தொன்றுள்ளது, யாதவ நிலம் அசுர வேதத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டுமென்பது. பாணாசுரர் மீசையை நீவியபடி அவனை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். அபிமன்யு, தந்தையே, எந்நிலையிலும் உங்கள் கோரிக்கை இளைய யாதவரால் ஏற்கப்படுமென்று என்னால் எண்ணக்கூடவில்லை. ஆகவே நாம் இதை முடித்து வைக்கும் வழியொன்றை தேடியாக வேண்டும் என்றான். பாணர், இன்றுள்ள சூழலில் இளைய யாதவருக்கு பிறிதொரு வழியில்லை. நீ இளையவன், ஆயினும் அறிந்திருப்பாய். பாரத வருஷத்தின் க்ஷத்திரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்று நால்வேதத்தை இம்மண்ணில் நிறுவும் பொருட்டு உறுதி கொண்டுள்ளனர். அவர்களுக்கு பாரத வருஷம் மீது முடிவிலா காலம் வரை குருதியுரிமை அளிப்பவை தொல்வியாசர் தொகுத்த நால்வேதங்கள். வேதக்காவலர் என்னும் தகுதியாலேயே அவர்கள் நில உரிமையாளர்கள். 2000 ஆண்டுகளாக அவர்களின் அவ்வுரிமை மறுக்கப்பட்டதில்லை என்றார். இன்று நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. கடலோரங்களில் புதிய நாடுகள் எழுந்து வருகின்றன. நிஷாதரும் அசுரரும் மணிமுடி சூடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் வேதங்களை ஏற்றாக வேண்டும் என க்ஷத்திரியர் ஆணையிடுகிறார்கள். வேதங்களை ஏற்பதென்பது வேள்விக் காவலர்களாகிய க்ஷத்திரியர்களின் கோல் முந்துவதை ஏற்பதுதான் என பாணர் சொன்னார். சகுனி மிகத் திறமையாக கௌரவருக்கும் பாண்டவர்களுக்குமான போரை வேதம் கொண்ட க்ஷத்திரியர்களுக்கும் வேதத்தை மறுக்கும் இளைய யாதவருக்குமான போராக மாற்றிக் காட்டிவிட்டார். ஆகவே துரியோதனனே நால்வேதம் காக்கும் க்ஷத்திரியர்களின் முதல்வனாக இன்று கருதப்படுகிறார். சென்ற ஆண்டே தொல்குடி க்ஷத்திரிய மன்னர்கள் கங்கைக் குடமுழுக்காட்டின் போது பீஷ்மரையும் துரோணரையும் சந்தித்து விட்டார்கள். இன்று க்ஷத்திரிய அரசுகள் இணைந்து இளைய யாதவருக்கு எதிராக நின்றுள்ளன என்றார் பாணர். ஆகவே அவருக்கு 2 வழிகளே உள்ளன. நால்வேத தொல்நெறியை ஏற்பது, அல்லது அந்த 4 வேதங்களையும் உள்ளங்கையில் ஏந்திப் பேரரு கொண்டு நின்றிருக்கும் தொல்வேதமாகிய அசுரவேதத்தை ஏற்பது. சற்று முன்னால் சரிந்து தசை திரண்ட பெரிய கைகளை நீட்டி பாணர் சொன்னார். இளைய யாதவருக்கு முதல் பாதை முன்னரே மூடப்பட்டுவிட்டது. நால்வேத நெறிகளால் சூத்திர குலத்தில் பிறந்தவர்கள் அரசாள இயலாது. இளைய யாதவர் மரீஷையின் குருதிவழி மைந்தர். யாதவ குடியினர் வேத வேள்விகளில் தலைவர் என அமர க்ஷத்திரிய குருதி ஒப்பாது. இளையோனே, சிசுபாலன் கேட்ட அக்கேள்வி 100 மடங்கு பெருகி பாரத வருஷம் எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் கொல்லப்பட்டபோது உருவான அச்சமும் வஞ்சமும்தான் க்ஷத்திரியர்கள் அனைவரையும் ஒன்றென சேர்த்துக் கட்டியிருக்கிறது. ஜராசந்தனையும் சிசுபாலனையும் கொன்றதனூடாக அவர்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் இளைய யாதவர். அவர்களின் வேதத்திற்கு எதிராக இவருடைய படையாழி நிற்கும் என்று என பாணர் தொடர்ந்தார். எனவே இனி பின்கால் வைக்க இயலாது. களம் நிற்க வேண்டும் என்றால் இங்கு அவர் வந்தாக வேண்டும். எங்கள் வேதத்தை ஏற்றாக வேண்டும். தலைக்கு மேல் என நின்று முழங்கும் குரலில் எழுந்து பறக்கும் புல்லனைத்தும் மண்ணிலிருந்தே கிளம்புகின்றன. சிறகோய்ந்து மண்ணுக்கு வந்து சேர்கின்றன. இப்பாரதவர்ஷத்தின் அத்தனை மெய்யறுதல்களும் அவை ஒலியென்று அமைந்த அத்தனை வேதங்களும் அசுர வேதத்திலிருந்து எழுந்தவையும் மீள்பவையும்தான். அதை அவர் உணர்ந்தாக வேண்டும். இது அதற்கான தருணம் என்ற பாணர் புன்னகையுடன், ஒருவேளை அவர் மைந்தர் இங்கு வந்து எனது மகளை மணம் கொண்டது கூட இவ்விணைப்பு நிகழ்ந்தாக வேண்டுமென்பதற்காக இருக்கலாம் என்றார். அபிமன்யு பாணரின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான். பெருங்கனவொன்றில் இருப்பவர் போலிருந்தார். மலை முகடொன்றில் நின்று காலடியில் விரிந்த பெருநிலத்தை நோக்கி சொல் முழக்குபவராக. முதிய குடித்தலைவர் துகுண்டர், சரியாகவே உய்த்த உணர்ந்துள்ளீர் இளவரசே. இத்தூதின் முதல் கோரிக்கை என்பது அசுரவேதத்தை இளைய யாதவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்றுதான். ஒரே கோரிக்கையும் அதுவே என்றும் சொல்லலாம் என்றார். அபிமன்யு, அதை அவர் எப்படி ஏற்க முடியும்?
அவர் சாந்தீபனி குருமரபின் இன்றிருக்கும் முதலாசிரியர். அவர்கள் அசுர வேதத்தை ஏற்பவர்கள் அல்ல, நால்வேதத்தையும் அவர்கள் மறுக்கிறார்கள் என்றான். ஆனால் வேத மறுப்பு அவர்களின் வழி அல்ல என்று அபிமன்யு சொன்னான். அனைத்து வேதங்களையும் ஏற்று மெய்ப்பொருள் கண்டு அம்மையில் மெய்யென அமர்வதே அவர்களின் வழி. சொல் அனைத்தையும் உணரச் செய்வதனால் அது சாந்தீபனி எனப்படுகிறது. அசுர முதல்வரே, நீங்கள் கொண்டுள்ள அசுரவேதம் பிறிது பிறிதென்று விலக்கி விலக்கிச் சென்று தன்னை குவித்துக் குவித்து மேலெழுவது விழைவின் திசை கொண்டது. ஆகவே இங்குள்ள அனைத்தையும் வென்றுதான் மட்டுமே நிற்பது. உயிர்க்குலங்கள் அனைத்திற்கு மேலும் மானுடரின் ஆணையென நிற்பது அது. அனைத்தையும் உள்ளிழுத்து தன்னை முதன்மையாக்குவது நால்வேதம். சாந்தீபனி குருகுலம் கொண்டுள்ள மெய்யறிதல் அனைத்திற்கும் மேல் அறிபடு பொருளென்றும் அறிவென்றும் ஆகி நின்றிருக்கும் ஒன்றை மட்டுமே முன்வைப்பது. அது வேதிருதி, மறுப்பிலா இரண்டின்மை. இங்குள்ள ஒவ்வொரு உயிர்த்தொழியும் ஒன்று பிறிதுக்கு நிகரே என்கிறது இளைய யாதவர் கொண்ட மெய்மை. ஏனென்றால் ஒவ்வொன்றும் அம்முதல் முழுமையே ஆகும். நோக்குவதும் நோக்கப்படுவதும் அதுவே, கொள்வதும் கொள்ளப்படுவதும் அதுவே. எனவே எதன் மேலும் மானுடனுக்கு முற்றுரிமை இல்லை என்கிறது அவ்வறிதல் என்று அபிமன்யு சொன்னான். இளைய யாதவரால் நால்வேதங்களை ஒப்ப இயலாது. அதை மறுத்து அதற்கும் பின்னால் சென்று அசுர வேதத்தை அடைவதும் இயலாது. அவர் புதிய வேதத்தின் தலைவன். குடித்தலைவர்களில் மெல்லிய ஒவ்வாமை அசைவென வெளிப்பட்டது. அவர் புதிய வேதம் கண்டிருக்கிறாரா என்றார் ஒருவர். ஆம், அது இன்னும் சொல்வடிவாகவில்லை. ஆனால் உருவாகிவிட்டது. அதை நாராயண வேதமென்றும் வேதங்களில் கறந்த பாலென்றும் சொல்கிறார்கள் கவிஞர். மெய்மையின் மெய் அது என்றான் அபிமன்யு. 8 ஆண்டு காலம் அன்னையிடமிருந்து அதை கற்றிருந்தும் எனக்கே இச்சொற்களை உரைக்கையில்தான் இத்தெளிவு வருகிறது. ஆகவே என் நிலையிலும் அசுரவேதத்தை இளைய யாதவர் ஏற்கப் போவதில்லை என்று அவன் சொன்னதும் பொறுமையிழந்த பாணர் உரத்த குரலில், அதை நீ இங்கு சொல்ல வேண்டியதில்லை. இளைய யாதவன் வந்து சொல்ல வேண்டும். அவன் மைந்தன் மீள வேண்டுமென்றால், அவன் ஆளும் நிலம் அவன் கையில் எஞ்ச வேண்டுமென்றால், அவன் எண்ணிய அறமும் உண்மையும் ஒரு சொல்லேனும் இங்கு நீடிக்க வேண்டுமென்றால் அசுரவேதத்தை தலைக்கொள்வதன்றி பிறிதொன்றும் அவன் செய்வதற்கில்லை என்றார். குடித்தலைவர் அஸ்வகர்ணர், தாங்கள் அறிந்திருப்பீர், இளைய பாண்டவரே. இன்று யாதவகுலங்கள் 5ம் நால்வேதத்தை ஏற்று ஷத்ரியரின் கொடிக்கீழ் அணிவகுக்க விழைகின்றன. மதுராவை ஆளும் மூத்த யாதவரே தன் இளையோனின் புதிய வேதத்தை ஏற்க ஒருக்கமாக இல்லை. முற்றிலும் தனித்து விடப்பட்டிருக்கிறார் இளைய யாதவர் என்றார். உளவிரைவால் பாய்ந்து எழுந்த அபிமன்யு உடைந்த இளங்குரலில் தனித்து விடப்படவில்லை என்றான். அருக, இப்புவியை மும்முறை வென்று அவர் காலடியில் வைக்கும் தகுதி படைத்த இருவரால் அவர் ஏவல் செய்யப்படுகிறார். எந்தையர் அர்ஜுனரும் பீமசேனரும் அவர் ஏந்திய படைக்கலங்கள். பாரத வருஷமே ஒரு தரப்பென்றாலும் நிகரான மறுதரப்பென்றே அவர்கள் அமைவார்கள். ஒருபோதும் இப்புவியில் எந்தை தோற்க மாட்டார். எந்தை எதன் பொருட்டேனும் தோற்பாரென்றாலும் கூட காற்று ஒருபோதும் தோற்காது. அசுரப் பேரரசே, குரங்கு எந்நிலையிலும் மானுடரிடம் தோற்காது. அபிமன்யு உணர்ச்சி மிகுந்து சொல் நிலைத்தபின் நீள்முச்சுடன் மெல்ல அமைந்தான். சில கணங்கள் அவனை நோக்கி இருந்துவிட்டு இரு கைகளாலும் பீடத்தின் கைப்பிடியைத் தட்டி தலையை அசைத்தபின் எழுந்து அறையின் மறுமூலைக்குச் சென்று சாளரத்தினூடாக வெளியே நோக்கியபடி பாணர் நின்றார். குடித்தலைவர் குபடர், தாங்கள் இளமைக்குரிய மிகையுணர்வுகளால் ஆளப்படுகிறீர்கள், இளையவரே. மெய்நிலை என்னவென்று சற்று நோக்கினால் அறியலாம். இன்று பாண்டவர்களுடன் படையென ஏதுமில்லை. அவர்கள் யாதவப் படையை நம்பியே இருக்கிறார்கள். யாதவப் படைகளில் சாத்யகி அன்றி எவர் இளைய யாதவருடன் இருக்கிறார்கள் என்றார். அவர்கள் அனைவரையும் எதிர்கொள்ளும் பெரும்படை இங்குள்ளது என்றார் பாணர். அசுரப்படைகள் இளைய யாதவர் விழைந்த நிலத்தை வென்று அவருக்கு அளிக்கும். சென்று சொல்க, அபிமன்யு. ஆம், சென்று சொல்கிறேன். அது என் பணி. ஆனால் ஒரு தருணத்திலும் இது நிகழப்போவதில்லை. இத்தனை நாள் இளைய யாதவர் செய்த தவம் இப்போது கனிந்து எழவிருக்கிறதென தோன்றுகிறது.
66 ஆண்டு வாழ்ந்து அவர் ஈட்டிய மெய்ஞானத்தை இத்தருணத்தின் அரசியலுக்கென துறப்பாரென்று நான் எண்ணவில்லை என்றான். கையால் மரச்சட்டத்தை ஓங்கி அறைந்து அது அழியப் போகிறது என பாணர் கூவினார். அவருக்கு வெளியே ஒரு சொல் கூட எஞ்சாமல் அது மறையவும் கூடும். இப்புவியில் எத்தனையோ மெய்மைகள் தோன்றி மறைந்துள்ளன. வாளேந்திய மெய்மையே வாழ்கிறது. வெற்றுக்கனவென அழியும் இவர் கொண்டுள்ள அனைத்தும் உறுதியான குரலில் அபிமன்யு சொன்னான். அல்ல, தராசின் தட்டில் அதற்கு நிகர் வைக்கப்படுகிறது இப்போது. பாரதவர்ஷத்தின் க்ஷத்திரிய குலங்கள் அனைத்தும் வைக்கப்படுகின்றன. அவருடைய உறவுகளும் குடிகளும் பேரரசும் வைக்கப்படுகின்றன. அவர் என்று ஆன அனைத்தும் மறுதட்டில் அவருடைய சொல் மட்டுமே வைக்கப்படுகிறது. அது மெய்யென்றால் அது வெல்லும். உணர்வெழுச்சியுடன் இத்தருணத்தில் ஒன்றுணர்கிறேன், அது வெல்லும். வென்றேயாக வேண்டும். மானுடம் அசுர வேதத்திற்கு திரும்ப முடியாது. நால்வேதத்தின் சடங்குகளுக்குள் சிறைப்பட முடியாது. முட்டையை உடைத்து சிறகுடன் புல் எழுந்தாக வேண்டும். இங்கு நிகழ்வன எல்லாம் நாராயண வேதத்தின் ஒவ்வொரு சொல்லும் எத்தனை மதிப்புடையது என்று இப்புவிக்கு காட்டும் பொருட்டாக இருக்கலாம். மும்முறை குருதியில் முழுக்காட்டி 7 முறை விழிநீரில் கழுவி அதை தூய்மை செய்ய விழைகிறது ஊழ். பேரரசே, எந்த மெய்மையும் அதன் பொருட்டு அளிக்கப்பட்ட தற்கொடைகளால்தான் ஒளிகொள்கிறது என்றான் அபிமன்யு. அவன் குரல் ஆழ்ந்த தன்னமைதியை அடைந்தது. இளவயதில் அம்பு தொட்டெடுக்கையிலேயே என்னுள் எழுந்த வினா ஒன்றுண்டு. என் கையில் வந்தமைந்த இத்திறனுக்கு என்ன பொருள் என்று. இன்று அறிகிறேன். இப்போது போல் இச்சொற்களை நான் கோத்துக் கொண்டது இல்லை. நானும் அவர் கையின் எளிய கருவிதான். பாணரே, உங்கள் தூதுடன் சென்று இளைய யாதவரின் முன் நின்று அசுரவேதத்தை தலைக்கொள்கிறீர்களா என்று கேட்கும் அறிவின்மையை நான் செய்யப் போவதில்லை. அவர் மருகனாக நாளை அவர் சொல்லின் பொருட்டு களம் நின்று உயிர் துறக்கப் போகிறவாக இந்த அவையில் இதோ அறிவிக்கிறேன். ஒரு நிலையிலும் அசுரவேதத்தை இளைய யாதவர் ஏற்க மாட்டார். அநிருத்தனையும் அவன் மனம் கொண்ட அசுர மகளையும் அனுப்புக. அது ஒன்றே வழி. உறுதி கொள்க, அவள் துவாரகையின் அரியணையில் அமர்வாள். பாணர் எழுந்து இரு கைகளையும் விரித்து பிறிதொன்றும் நானும் சொல்வதற்கில்லை, இளையவனே. இளைய யாதவருக்கு இணையான நிலையிலேயே நானும் இருக்கிறேன். இந்த வேதம் எங்கள் முன்னோர்களால் இந்த மண்ணின் சாறு என உறிஞ்சி எடுக்கப்பட்டது. சொல்லென திரட்டி எங்கள் ஆழங்களில் சேர்க்கப்பட்டது. விரியாட்டு கொண்ட எங்கள் பூசகர்களின் நாவுகளில் மொழி வடிவம் கொண்டது. என் 1000 கைகளும் அவற்றால் ஆளப்படும் இப்பேரரசும் அவ்வேதத்தின் பொருட்டே. அது எங்கள் ஊர்தியோ படைக்கலமோ அல்ல, நாங்கள் அதன் காவலர்களும் ஏவலர்களும் பூசகர்களும் மட்டுமே என்றார். பிறிதொன்றுக்கும் நான் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அசுரவேதத்தை இளைய யாதவர் ஏற்றாக வேண்டும். இதோ திரண்டெழுந்து கொண்டிருக்கும் இந்த க்ஷத்திரியர்கள் அனைவரையும் ஏதேனும் ஒரு தருணத்தில் என் வேதத்தின் பொருட்டு களம் நின்று எதிர்கொள்ளவே போகிறேன். நான் இல்லையேல் என் கொடிவழியினர். அவர்கள் ஒவ்வொருவரின் நகரங்களையும் அழித்து அங்குள்ள ஒவ்வொரு வேள்விச்சாலையையும் எரித்து களஞ்சியங்களையும் கருவூலங்களையும் உரிமை கொண்டு அந்நிலங்களுக்குமேல் அசுர கொடியை பறக்க விடுவேன். அங்குள்ள அத்தனை அந்தணர் நாவுகளிலும் அசுரவேதம் ஒலிக்க வைப்பேன். நான் இப்புவியில் பிறந்ததும் முடிசூடியதும் அதன் பொருட்டே. என் இளமையில் மூதாதையரின் குகைக்குள் உயிர் கொண்டெழுந்து வந்த எந்தை மாபலியிடம் நான் செவிகொண்ட ஆணை அது. உள எழுச்சியால் நெஞ்சு உலைய அக்குகையில் விழுந்த புன்னகையுடன் அவரைச் சூழ்ந்து நின்றனர் என் மூதாதையர். விருத்திரர், ஹிரண்யாக்ஷர், ஹிரண்யகசிபு, நரகர், மகிஷர், வைரோசனர். மண்ணுக்குள் செலுத்தப்பட்ட எங்கள் வேதம் மீண்டும் மீண்டும் உடைத்து எழுந்திருக்கிறது. இது வரலாற்றுத் தருணம். எதிரிக்கு எதிரி நண்பர் என்பதனால் இவரை நண்பர் எனக் கொண்டேன். வேதம் கொண்டு நிற்பவர் என்ற நிலையில் க்ஷத்திரியரும் இளைய யாதவரும் எனக்கு நிகரான எதிர்களே. களத்தில்தான் எங்கள் பூசல் முடியுமென்றால் அது களத்தில் நிகழ்க, அவ்வாறே ஆகுக என்றார் பாணர். அபிமன்யு எழுந்து தலைவணங்கி களத்தில் காண்போம் அசுரப் பேரரசே என்றான். பின்னர் அங்கிருந்த அனைவரையும் வணங்கிவிட்டு வெளியேறினான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.